4வது சுத்தாக பிரகாரத்தை சுத்தும்போது அந்த சன்னதிக்கு கருவறை சன்னதிக்கு நேர் பின்பக்கம் ஒளியம்மனாக நெருப்பின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அக்னி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த ஒளி அம்மனாக அங்கே அம்பாள் வீற்றில் இருக்காங்க. அந்த இடத்துல 4வது கலச நீரை ஊற்றணும். எங்களுடைய வாழ்க்கையில் இருளுங்கிறதே இருக்கக்கூடாது. ஏவல் பிள்ளி சூனியம்ங்கிற மாதிரி பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்புகள்லையும் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அங்கே ஒளியம்மன் அங்கே வீற்றிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்திற்காக அங்கே நீர்படுத்திட்டு அடுத்து 5வது கலச தீர்த்தம், இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. 5வது 2 அந்த ஆலயத்தை வளை வரும்போது அங்கே காலகண்டீஸ்வரராக அங்கே ஈசன் வீற்றிருக்கிறார். 5வது கலச தீர்த்தத்தில் அவர் தான் நமக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர். ஆயுள் பலத்தை ஆரோக்கிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை உடைய ஈசனாக அங்கே காலகண்டீஸ்வரர் இருக்கார். அங்கே அந்த ஆகாய தத்துவத்திற்காக அங்கே பிரபஞ்சத்தின் பேராற்றல் நமக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக கிடைக்கணும், இந்த உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காலகண்டீஸ்வரருக்கு அடுத்த அபிஷேகம் அப்படிங்கிறது அங்கே சிவலிங்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த சிவபெருமானுக்கு நம்மளே அபிஷேகம் அந்த தீர்த்த தண்ணியை நம்ம ஊற்றி வழிபாடு பண்ணணும். இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக பணிகள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இந்த அமைப்பில் அந்த அம்பாள் அந்த அருள்வாக்கினால் ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லி 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 அது செதுக்கப்பட்ட ஒரு இடம். அடுத்து அங்கே ஒரு 50 அடி உயரத்தில் விஸ்வரூப காளியம்மன் இருக்காங்க. 46 அடி உயரத்தில் இருக்காங்க. இந்த விஸ்வரூப காளியம்மன் அப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த சிம்ம வாகனத்தோட அந்த விரிதலையோடு அவங்க அந்த விஸ்வரூப காளியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதை பார்க்குறது.